என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். ஒன்றிய அரசை கண்டித்து கையில் கடப்பாறை மண்பெட்டியுடன் போராட்டத்திற்கு வந்த பெண். 100 நாள் வேலை திட்டத்திற்கு நிதி வழங்காத ஒன்றிய அரசை கண்டித்து சென்னை அயப்பாக்கத்தில் திமுக சார்பில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் கையில் கடப்பாறை மண்பெட்டியுடன் வந்த பெண்கள், தாய்மார்கள் என 1000த்திற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு ஒன்றிய அரசிற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். தமிழ்நாட்டில் ஊராட்சிகளில் நடைபெறும் 100 நாள் வேலை திட்டத்திற்கு கடந்த 4 மாதங்களுக்கு மேலாக மத்திய அரசு நிதி வழங்காமல் அலைக்கழித்து வருகிறது. ஏறக்குறைய 4034 கோடி பாஜக அரசே பதில் சொல். பாஜக அரசே பதில் சொல். 100 நாள் சம்பள பணம், 100 நாள் சம்பள பணம் வருமான பதில் சொல். மாசம் 1000 கொடுக்கிறாரு, மாசம் 1000 கொடுக்கிறாரு, எங்கள் முதல்வர் ஸ்டாலின், ஏழைகள் பணத்தை நிறுத்தாதே. எப்ப வரும் எங்க சம்பளம் எப்ப வரும்? எங்க சம்பளம் எப்ப வரும்? முன்னணியில் கண்டன உரையாற்ற வருகை தந்திருக்கக்கூடிய நம்முடைய மனிதர் மக்கள் சேவகர் மாவட்ட கழக செயலாளர் 60 நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் சொல்லியதன் அடிப்படையில் சென்னை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் மாண்புமிகு மா. சுப்பிரமணியம் அவருடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு அயப்பாக்கம் ஊராட்சியில் வில்லியவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். ஒன்றியத்தில் ஆடுகிற மோடி அரசை கண்டித்து 100 நாள் வேலை திட்டத்தில் தமிழகத்துக்கு தர வேண்டிய நிதியை தராமல் ஏறக்குறைய 5 மாத காலம் இன்றைக்கு இந்த நிதியை தராமல் மக்களை துன்புறுத்துகிற வகையில் இந்த மோடி அரசு செயல்படுவதை கண்டித்து இன்றைக்கு ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம் இந்த அயப்பாக்கம் ஊராட்சியில் நடத்தினோம். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து ஒன்றிய அரசை வலியுறுத்தி வருகிறார். தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதியை மற்ற மாநிலங்களுக்கு தருவதைப் போல தொடர்ந்து தர வேண்டும், எந்த தடையும் இருக்கக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் குறிப்பாக இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கு தர வேண்டிய நிதியை தர வேண்டும் என்று கேட்டும், கல்வி நிதியை தர வேண்டும் என்று கேட்டும், நேரடியாக சென்று அவரும் நிதியமைச்சரும் சென்று பார்த்தும் கூட, அதே போன்று பாராளுமன்றத்துடைய தலைவராக இருக்கிற கனிமொழி அவருடைய தலைமையில், எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அண்ணன் TR பாலு அவருடைய தலைமையில் ஒரு குழு சென்று பாராளுமன்றத்தில் பேசியும் கூட, குரல் கொடுத்தும் கூட, பல நிலைகளில் ஒன்றிய அரசை இன்றைக்கு வலியுறுத்தியும் கூட எதற்கும் செவி சாய்க்காமல் நாங்கள் சொல்வதைதான் சொல்வோம், செய்வதுதான் செய்வோம் என்ற நிலையில் இன்றைக்கு மோடி அரசு கண்மூடி கிடக்கிறது. இதையெல்லாம் பார்த்து நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இந்த மோடி அரசை கண்டிக்க வேண்டும் என்ற நிலையில் இன்றைக்கு அயப்பாக்கம் ஊராட்சி மட்டுமல்ல, தமிழகத்தில் இருக்கிற அனைத்து ஒன்றியங்களிலும் எங்கெல்லாம் 100 நாள் வேலை நடக்கிறதோ அத்தனை இடங்களிலும் அந்த 100 நாள் வேலையில் ஈடுபடுகிற அந்த தொழிலாளர்களெல்லாம் அழைத்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த வேண்டும் என்று பணித்து இன்றைக்கு நாங்கள் முடித்திருக்கிறோம். அப்படி தமிழகத்தை பொறுத்தவரையில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒன்றிய அரசை எந்த நிலையிலும் எதிர்க்க வேண்டும் என்ற நிலையில் அந்த பணப்பாக்கோடு நடந்த வரலாறு கிடையாது. ஒன்றிய அரசோடு மனப்பான்மையோடு சிறந்த ஒரு நண்பர்களாக வழிகாட்டுதலோடு போக வேண்டும் என்றுதான் முதலமைச்சர் தொடர்ந்து அதற்கான முன்னெடுப்புகளை நடத்தி வருகிறார்கள். ஆனால் ஒன்றிய அரசு தமிழகத்தை ஏனோ தொடர்ந்து புறக்கணிக்கின்றோம் என்று இந்த மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு தொடர்ந்து நடத்தி வருகிறது. ஏதோ 100 நாள் வேலை திட்டம் மட்டுமல்ல, பல்வேறு நிலைகளில் நமக்கு தர வேண்டிய கல்வி நிதியை கூட தரவில்லை. இந்த ஆண்டு தர வேண்டிய கல்வி நிதி 2000 கோடிக்கு மேலாக அந்த நிதி தர வேண்டும். அதை கேட்கிற போது இன்றைக்கு மும்மொழி கொள்கை ஏற்றுக்கொண்டால்தான் நாங்கள் அந்த நிதியை தருவோம் என்று ஒன்றியத்தை ஆளுகிற கல்வி அமைச்சர் இன்றைக்கு அவரை நேரடியாக சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் இது எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அனைவரும் புரிந்து கொள்ளும் நிலையில் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சொல்லிக்கொண்டே போகலாம். தொடர்ந்து தமிழகத்தை வஞ்சிக்கிற ஒரு அரசாக மோடி அரசு, பாஜக அரசு இருந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்துடைய முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரையில் என்னுடைய முதலமைச்சர் தொடர்ந்து குரல் கொடுக்கிறார், மக்களுக்காக குரல் கொடுக்கிறார். எந்த திட்டத்தையும் உடனே செய்ய வேண்டும் என்ற நிலையிலே அவர்கள் எடுத்து பணியாற்றி வருகிறார்கள். மோடி தந்தாலும் தராவிட்டாலும் பரவாயில்லை என்று சொல்லி
முதலமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை பதிய வைத்தார்கள். நீ 2000 கோடி தானே தரவில்லை என்று சொல்கிறாய், 10,000 கோடி தரவில்லை என்று சொன்னாலும் கூட எங்களுடைய கல்வி என்பது தமிழகத்திலே இன்றைக்கு எங்குமே தடையப்படாது, அதற்கெல்லாம் நாங்கள் செவி சாய்க்க மாட்டோம், எங்களுடைய பணி தொடர்ந்து நடைபெறும் என்று முதலமைச்சர்கள் அவர்கள் இன்றைக்கு கருத்தை பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இது திராவிட மாடல் அரசு, தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் தோன்றிய மண். இந்த மண்ணிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய வழியிலே தொடர்ந்து நடைபோடுவார். அந்த வகையில் தமிழ்நாடு என்றைக்குமே போராடும், தமிழ்நாடு வெல்லும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்